இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பத்தி பேசும்போது உங்களுக்கு பர்சனலா ஒரு தனி கனெக்டா மனசார ஹாப்பியா இருந்தது. ஐ திங்க் வந்து உங்களுடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க ஒரு பாட்டா இருந்தாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல. ஸோ அஃப்கோர்ஸ் நான் யாரை பத்தி பேசுறேன்னு தெரியும், சித்து அவர்கள். ஸோ அதே பாண்டியன் ஸ்டோர்ஸ் பிராண்ட்ல நீங்க இருக்கிறது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அதுவே ஒரு எமோஷனல் கனெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி உங்க விருப்பம். கண்டிப்பா அது இருக்கும்ல, அது ரொம்ப பெரிய எமோஷனல் கனெக்ட். பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி, நான் இதுக்கு முன்னாடி நான் எல்லா சீரியலோட இப்போ இந்த சீரியல் பண்றது எனக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் எனக்கு கனெக்ட் ஆகுறது. அதுல முதல்ல விஷயம் இதுதான். ஸோ இது இல்லாதப்பவே அவ இல்லை அப்படின்னு உடனே எனக்கு கேட்டப்போ நான் என்னை வந்து நீங்க முல்லை பண்றீங்களா அப்படின்னு கேட்டப்போ நான் வந்து கண்டிப்பா பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட். அதே மாதிரி இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்போத்துலேருந்தே நிறைய தடவை நியூஸ்ல இவங்க பண்றாங்களான்னு சொல்லி உண்மையிலேயே கடைசியா வந்திருக்கேன். ஸோ நான் போன உடனே முதல்ல வந்து நான் அங்க ஸ்டாலின் சார் கிட்ட எல்லார்கிட்டையுமே பேசினது அவளை பத்தி தான். முதல்ல போன உடனே முதல் நாள் கையை கொடுத்து நான் பேசினது அவளை பத்தி தான். ஏன்னா எனக்கு உங்களெல்லாம் நான் பர்சனலா உங்களோட ஒர்க் பண்ணது இல்லை, பட் அவ என்ன சொன்னாலும் எனக்கு அதுதான் உங்களை பத்திலாம் தெரியும். அவ ஸ்டாலின் சாரா இருக்கட்டும், அங்க ஹேமா, வெங்கட், இவங்க 3 பேர் தான் அந்த இது இல்லையா. ஸோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1ல ஸோ அவங்க 3 பேர்கிட்டயுமே முதல்ல போன உடனே நான் வெங்கட் அப்புறமா தான் வந்தாரு. ஸோ ஹேமா கிட்டேயும் ஸ்டாலின் அண்ணா கிட்ட போன உடனே சொன்னேன், இதெல்லாம் இப்படிதான் எனக்கு வந்து உங்களை பத்தி தெரியும், இப்படிதான் சொல்லியிருக்கா, ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கா. இந்த இடத்துல அவ சொன்ன அதே ஸ்பாட்ல அதே இடத்துல நான் நிக்கிறேன், எனக்கு ரொம்ப சரியெல்லாம் இருந்தது அந்த இதெல்லாம். ஸோ அவ என்னை பத்தி எங்க பேசியிருப்பா. ஸோ அதெல்லாமே ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு தெரியல, இதுல ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கிறது. நான் வந்து அப்புறம் ஏனோ தெரியல சில நேரத்துல வந்து உங்களை பார்த்தா அந்த மாதிரி ஞாபகம் வருது, அந்த கெட்டப்னாலயா. நானும் கமெண்ட் செக்ஷன் ஸ்க்ரால் பண்ணும்போது என்னன்னு தெரியல உங்களை பார்த்தா சித்து அக்கா ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி. ஆமா பட் ஆனா இது ஏதோ ஒரு அது தெரியல, எனக்கும் தெரியல. அது வந்து நிறைய நேரத்துல அவளோட பிரசன்ஸ் ஃபீல் பண்ணுவேன் நானு. ரொம்ப ஒருத்தவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களோட கேரக்டர் மேல வந்து இவ்வளோ எமோஷனல் கனெக்ட் ஆகக்கூடாது. பட் சித்துக்கு வந்து அந்த கனெக்ட் இருந்தது, ரொம்ப அதிகமான கனெக்ட். முல்லைன்னா அது நான் தான் வாழ்ந்தா அவ அந்த முல்லையாவே. அவளை யாரு எப்படி வேணா விமர்சனங்கள் எப்படி வேணா அவங்களா இருக்கட்டும், பட் நான் வந்து பார்த்து வியந்த ஒரு ஆர்டிஸ்ட்னா அது சித்ரா. ஏன்னா ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல. ஒரு ஈவெண்ட்னா போய் ஷோ தொகுத்து வழங்கணும்னா போயிட்டு தொகுத்து வழங்கிட்டு நைட் எல்லாம் கார் ஓட்டிட்டு நைட் அங்கே 9 மணிக்கு அந்த ஈவெண்ட் முடிஞ்சுன்னா அங்கேருந்து விடிய கார் ஓட்டி வந்த நேரம் ஸ்பாட்க்கு வந்து நடிப்பா முல்லை கேரக்டருக்கு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கருங்க உண்மையாக. அந்த பொண்ணை இன்னைக்கு இன்னும் யார் என்ன சொல்கிறாங்க, ஆனால் அந்த பொண்ணு வந்து கடினமான உழைப்பாளி. தூக்கத்தை விட்டு இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ கடினமான உழைப்பாளி. வெறி, அந்த ஒரு நான் பண்றேன் அப்படின்ற ஒரு வெறி வந்து அந்த பொண்ணுக்கு இருந்தது. அது நான் கிடையாது, அங்க அதுக்கு வந்து சொல்றதுக்கு ஃப்ரெண்டா இருக்கணுன்ற அவசியமே இல்லை. அவங்கள வந்து அவங்க வேலை பண்ண இடத்துல பார்த்தாலே போதும். நீங்க யார்கிட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க, அந்த பொண்ணு வந்து எவ்வளவு வெறித்தனமா இவ்வளோ ஓடி இருக்கக்கூடாது. அதுதான் எல்லாருமே சொன்னாங்க, இவ்வளோ ஓடி இருக்கக்கூடாது, அவ ரொம்ப ஓடிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு உழைப்பாளி. ஸோ அந்த விஷயத்துல நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு பொண்ணு. இவ்வளோ வந்து இண்டிபெண்டா ஒருத்தவங்க இவ்வளோ ஓட முடியுமா அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ அந்த இடத்துல வந்து அதனால அவங்களோட வந்து கம்பேர் பண்றாங்க அப்படின்னா ஏதோ தெரியல, அது ஏன் அது ஞாபகம் வருதுன்னு எனக்குமே தெரியல. இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு அப்படி சொன்னது இல்லை. இந்த தங்கமயில் பண்ணும்போது அந்த புடவையா இல்ல அந்த ஹேர் ட்ரெஸ்ஸா எனக்கு என்னன்னு தெரியல. மேபி அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்றதுனாலயா இன்னும் தெரியல. பட் முல்லைக்கும் தங்கமயிலுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். முல்லை வந்து ஷீ இஸ் இன்னசென்ட் இன் ஹர் ஓன் வே, தங்கமயில் வந்து இன்னசென்ட் அது பட் வந்து ஒரு அட்டகாசம் பண்ற ஒரு கேரக்டர் இன் ஹர் ஓன் வே. ரெண்டு வேற. அது ஏனோ அதை சொல்றாங்க, அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா ஓகே, எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு திரும்ப ஓகே ஏதோ ஒரு வகையில வந்து ஞாபகத்துல இருக்கிறா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு.